இதுதான் திருநெல்வேலி மேற்கு பகுதி. கேட்க கொஞ்சம் கவலையாக தான் இருக்குமே. இந்த இந்த ஊரினுடைய அடையாளம் மாறுதல்ல. புதிய கோபுரம் கட்டுறதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்போ இதில் நாம் போனால் வாகனம் போனாலும் ஏற்றி கொண்டு போவோம். அப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லையே. பொங்கல் வருஷம் அப்படியான நேரங்களில் இந்த ரோட்டில் புழங்கையில் ஆனால் ஆடிய கை என்று வச்சிருக்க முடியாதுன்றதால ஆடிய பாதம் என்று வச்சிருப்பார்கள். சிவன் 64 கையில் அந்த சிவனு இப்படி ஏண்டா. இப்போ இலங்கையில் இருந்து படிச்சுட்டு வராங்களுக்கு மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் வேலை எடுக்கிறது. பூங்கனோட இது நல்லா இருக்கு இந்த வீட்டு அமைப்பு. அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் செய்கிறேன்னா 1000 செருப்பு தேய். இங்கே இருக்க ஆக்கள் அதிகமான ஆக்கம் வந்து விவசாயம் செய்த ஆக்கள் தான். இன்றைக்கு நேரத்தையும் பணத்தையும் மட்டும்தான் தேடி கொண்டிருக்கு. என்ன உங்களை இதுவரைக்கும் நாங்கள் 550 மீட்டர் தூரம் தான் வந்திருக்கிறோம். இருக்கிறது இடம் வசதி இன்னொரு 10 வருஷம் போனால் கொழும்பு மாதிரி ஒரு கொஞ்சம் இடத்துல மேல் வீடை கட்டி இருக்கோம். அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் வரும் போல கிடக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற திருநெல்வேலி என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஒரே காணொளியில் இந்த திருநெல்வேலி என்ற ஊரை முழுமையாக அடக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. இது ஒரு பெரிய இடம், அதுக்குள்ளேயே குட்டி குட்டி இடங்கள் இருக்குது. இன்றைய நாளில் திருநெல்வேலி மேற்கு பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். எனவே முழுமையாக பார்த்து இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆடிய பாதம் வீதி. ஏன் இதுக்கு ஆடிய பாதம் என்று பேர் வச்சார்கள் என்று தெரியலை. ஆனால் ஆடிய கை என்று வச்சிருக்க முடியாதுன்றதால ஆடிய பாதம் என்று வச்சிருப்பார்கள். உண்மையிலே இதுக்கு என்ன காரணம் என்றது எனக்கு தெரியலை. நான் விசாரித்து சொல்ல முடிந்தால் சொல்கிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் திரும்பி 350 மீட்டர் தூரம் போனால் திருநெல்வேலி சந்தி, பலாலி யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் இருக்கிற திருநெல்வேலி சந்திக்கு போகலாம். இதில் இருந்து 800 மீட்டர் தூரம் பயணம் செய்வமாக இருந்தால் நல்லூர் கோயிலுக்கு ராசபாதை வந்து சந்திக்கிற சந்தி பகுதிக்கு போகலாம். அதை தாண்டி போனால் இதில் இருந்து 1.2 கிலோமீட்டர் தூரத்தில் கல்வியங்காடு சந்தை, அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் இருக்கிற கல்வியங்காட்டு சந்தி பகுதிக்கு போகலாம். இதில் இருந்து நீங்கள் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகிறீங்கன்னா இப்படி இதால் போய் திருநெல்வேலி சந்தியால் இடப்பக்கம் திரும்பி போகணும். அன்னளவா திருநெல்வேலி சந்தையில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாண நகர பகுதி, யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பகுதி இருக்கின்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். உண்மையிலேயே இந்த ஆடிய பாதம் வீதி என்றது தொடர்ச்சியான வாகன போக்குவரத்துகளோடு இருக்கிறது. திடீரென்று வாகன போக்குவரத்து இப்படி இருக்குது. கொஞ்ச நேரம் நாங்கள் அதில் தொடர்ச்சியாக வாகனங்கள் போய்கொண்டே இருக்குது. அப்போ இதை விட பலாலி வீதின்றதும் கொஞ்சம் அதிகமான வாகன போக்குவரத்தோடு தான் இருக்கும். நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த திருநெல்வேலி மேற்க போய் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாங்கள் அங்கே போகலாம். அதுக்கு முதல்ல அதில் ஒரு ஐயா நிற்கிறேன். ஐயா, நாங்கள் போகிற கடையில் கடந்து வேறு ஒரு இல்லை பார்ப்போம். ஐயா, 2 நிமிடம் கதைக்கலாமா? ஊர் சுற்றி பார்க்குறது. நீங்கள் எந்த இடம்? திருநெல்வேலியா? திருநெல்வேலிக்கு சிறப்புண்டா என்ன சொல்லுவீங்க? இங்கே முந்தி ஆசிரியர் பலாக்கால இருந்த பண்டிதமணி வாழ்ந்த இடம் எனக்கு. பண்டிதமணி இல்லை, இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்தது. பண்டிதருக்கு படிக்கிற ஆக்கள் எல்லாம் இருந்தவங்க. சின்ன வெளியில் வெளியமான சந்தை இருக்குது. அது மற்ற சந்தைகளோட விட இங்கே கூடுதலான வியாபாரம். இங்கே இருக்க ஆக்கள் அதிகமான ஆக்கம் வந்து விவசாயம் செய்த ஆக்கள் தான். அப்போ இந்த சந்தை அங்கே இருந்து அப்புறம் இந்த பழைய சந்தையிலேருந்து இடம் காணாமல் இருக்க இப்போ புது சந்தை கட்டினது. மற்றது இப்போ என்னென்னு கேட்டால் இங்கே பக்கத்தில் தான் கேம்பஸ் இருக்குது. கேம்பஸ் எல்லா ஃபேக்கல்ட்டியும் இருக்குது. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மெயின் இது அது திருநெல்வேலியில் இருக்குது. மற்றது அங்கே அது திருநெல்வேலிக்குள்ளேயா வருது? அது திருநெல்வேலிக்குள்ளே தான் வருது. என்ன மற்றது அங்கே பால் பண்ணை அடியில் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்குகள் இருக்குது. அதால் ஒரு நகரம் மாதிரி தானே. இதில் எல்லா தேவைகளையுமே நிறைவேற்றிக் கொள்ளலாம். வங்கி தேவையிலிருந்து உணவு தேவைகள் இருந்து எல்லாமே இங்கே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி. நல்லூர் பிரதேச வேண்டிய உபா அலுவலம் இதில் இருக்குது. இதில் மெயின் அலுவலம் இங்கே தான் இருந்தது. அவை அங்கே காணி வேணுன அப்புறம் அங்கே ஒன்றை போட்டு. சரி சரி. அதை விட கொக்குவில் ஒரு உபா அலுவலம் இருக்குது. இங்கே இருக்கிறாங்க கணவர் இந்த பிரதேச வேலையும் வேலை செய்யணும். இது முன்னம் பார்த்ததை விட இப்போ பெரிய அளவில் இந்த ஊர் வளர்ச்சி கண்டிருக்கும். இப்போ இந்த ஊரில் மக்கள் தொகை என்றது எப்படி இருக்குது? குறைஞ்சிருக்கா இல்லை அப்படியே இருக்கா?
இப்போ முந்தைய விட குறைவு தானே. இந்த எல்லாம் புலம்பெயர்ந்தாக்கள் போயிருக்குன்னு அப்பப்போ ஊரில் இதன் விசேஷம் நடந்தா இதில் பழங்குணத்திரி புள்ளியால் ஒன்று இருக்கு இந்த ரோட்டில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் அங்கே இருந்து வருது. இது அரசரி அம்மன் கோயில், சுவாமசுந்தரி, அதே மாதிரி நல்லூர் கோயில் இதால் போகலாம் தானே. நல்லூருக்கு இந்த அப்போ அந்த டைமில் தான் இங்கே ஆக்கள் வருவீங்க. மற்றபடி ஜனத்தொகை வீழ்ச்சி தானே. எப்படியோ வீட்டு சொந்தக்காரர் இருப்பினாங்க புள்ளியால் வழியால் போயிட்டு. அடுத்தது இப்போ இந்த ஊரை நாங்கள் இப்போ அவதானிக்கிற வரைக்கும் ஒரு நகரமயமாதலான ஊர் மாதிரி தான் தெரியுது. முன்னமே அது சந்தை இருந்ததால படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்து இப்போ பெரிய அளவு வளர்ச்சி ஒரு நகரப்பகுதியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் வந்து இவ்வளவு நகரமயமாதலுக்குள்ளே இருந்திருக்க மாட்டேன். படிப்படியாக தான் வளர்ச்சி அடைந்து வந்தப்போ அந்த காலத்தில் இந்த ஊரில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது? அதிகமாக இங்கே அறிஞ்ச கொஞ்சம் படித்தாக்கள் அதிகமாக படிக்க போகிறது இந்த பரமேஸ்வரா அந்த பள்ளிக்கூடம் அதுதான் பிறகு கம்பக்காயில் அங்கே படிக்கிறத. அதை விட வேறு சென்ட் ஜோன்ஸில் படிச்சிருக்குன்னு மற்ற மருதநாமடம் வந்த பிள்ளைங்க படிக்கிறாக்க உத்தியோகம் என்று சொன்னால் இங்கே இருக்கிறவே அதிகமாக வெளிநாட்டு சிங்கப்பூர், மலேசியா அங்கே போகிற இலங்கையில் இருந்து படிச்சுட்டு வராங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் வேலை எடுத்துருக்கு. அதனால் இங்கே மலேசியன் பென்ஷனியர்ஸ் வந்து இங்கே இருந்துருக்கு. அவையெல்லாம் இறந்துட்டுனா வேண்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்கு. மலேசியாவில் வேலை செய்கிற ஆக்கள் இருக்குங்க, போஸ்ட் ஆஃபீஸில், ரயில்வேயில், வேறு டிபார்ட்மெண்ட்டில். இதில் ஒரு ஆள் இருந்த மலேசியன் பெஞ்சனியர் சீனிவாசகம். சரி, அங்கால இருந்த ஸ்டேஷன் மாஸ்டரா மலேசியாவில் இருந்த. அதை விட எஸ்டேட் பக்கம் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. இதில் நம்முடைய அப்பாவோட எஸ்டேட்டில் வேலை செய்கிற டீ மேக்கரை இதில் இருந்தது. அங்கால இருந்த பொண்ணு அந்த சந்தையில் இருந்த கனவேர் இருந்தது. ஆனால் பார்க்க போனால் அந்த காலத்திலேயே வெளிநாட்டு தொழில்களும் அடுத்தது அரசு உத்தியோகங்களும் இந்த ஊரில் அதிகமாகவே இருந்திருக்குன்னு. அதை தாண்டி இந்த ஊரில் வாழ்ந்த அடிப்படை மக்களினுடைய வேலைகள் எப்படி இருந்தது? அதிகமாக விவசாயம் செய்கிறது அதனுடைய தான் இந்த சந்தை வந்தது. இப்போ அதிகமாக தோட்டம் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்குற தோட்டங்கள் குறைவே இல்லை, இல்லைன்னே சொல்லலாம் சில இடங்களுக்கு. இப்போ அதிகமாக பார்த்தா ராசவீதி அந்த சந்தையில் இந்த ராமசாமி பெரியார் வீட்டைய சந்தையில் தோட்டங்கள் அதிகமா இருந்ததா? உங்களால எல்லாம் தோட்டங்கள் தான். அது எல்லாம் காணிகள் புள்ளிகளை கூட வீடு வந்து நிறைய புள்ளியாலவே உழைச்சி காணியை வேண்டி இருக்கு அப்படி இருக்கு. உங்களுடைய பார்வையின்படி ஒரு 100% தோட்டம் முதல் இருந்திருக்குமெண்டா இப்போ எத்தனை சதவீத தோட்டம் இருக்குது? இப்போ இந்த குறிச்சியில் நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 பேருக்குள்ளே தான் செய்வேன். மற்ற எல்லாரும் உங்களால் நஞ்சு இருபால ராசவீதி அங்கே இருந்து தான் சந்தைக்கிட்டாங்க வர. பாம ஸ்கூல்னு இருக்கല്ലോ, அதுக்கு முன்னாலே எல்லாம் நிறைய தோட்ட காணிகள் இருந்தது. அதெல்லாம் வீடு கட்டி இருக்கிறது இடம் வசதி இல்லை. இன்னொரு 10 வருஷம் போனால் கொழும்பு மாதிரி ஒரு கொஞ்சம் இடத்துல மேல் வீடை கட்டி இருக்கும். அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் வேறும் போல கிடக்கும். அதாவது இந்த சந்தையெல்லாம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வச்சு போலீஸ் பெரியர் போட்டு இதால் தான் மாட்டுது. அப்போ அவ்வளோத்து நெருக்கடியாக வந்துட்டு. அதுதான் கூடுதலாக பொருள் வாங்குறதுனாலே திருநெல்வேலிக்கு வர அளவுக்கு வந்துடுது. பொங்கல் மாத்திரம் இல்லை, இப்போ திரசம், பொங்கல், வருஷம் அப்படியான இடங்கள்ல இந்த ரோட்டில் புழங்கையில். அதுதான் நாங்கள் கூகுள் வரைபடத்தில் போட்டு பார்க்கும்போதும் கூட இப்போ கூட நடந்து தான் போக சொல்லி காட்டுது. வாகனத்தில் போகிறேன்னா வாகன நெரிசல் இல்லாத இடத்து தான் காட்டுன்றதால அப்படி சுற்றி காட்டுது. இது சரியான வாகன நெரிசலாக தான் இருக்குமேனு. நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? நாங்கள் கல்யாங்காட்டு வேலை நான் சிடிபியில் அக்கௌண்ட் ஆஃபீஸில் வேலை. சரி. இப்போ ஓய்வு காலம் எப்படி இருக்கு? நான் பார்மசியில் வேலை செய்கிறேன். அதனுடைய அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் இதுக்கு பேர் வச்சதே இந்த இந்தியாவில் இருந்து வந்தாக்கள், திருநெல்வேலியிலேருந்து வந்தாக்களும் இங்கே இருந்திருக்குன்னு. மற்றது இந்த கோயில் கட்டுமான பணிக்காண்டியும் அங்கே இருந்து ஆக்கள் வந்தோம். இந்த கோயிலெல்லாம் ஒரு இதில் இருக்கிறது என்ன கோயில்? இது அரசரி அம்மன் கோயில். இந்த கோயிலில் என்னென்னு கேட்டால் ஒரு சிற்பம் ஒன்று விரைஞ்சிருந்தது. அந்த சிற்பத்தை வேறு அகலை கேட்டால் 48-49ஆம் ஆண்டில் விரைஞ்சது. ஆனால் அது இந்த மை இருக்கல்ல, இந்த கோயிலுக்குள்ளே தான் நடித்தவை. இது செய்ய போயினேன், கும்பாபிஷேகம் செய்ய போயினேன். அந்த மையின் இது இப்போத்த பெயிண்ட்டுக்கு அந்த காலம் தோக்கம் அதே மாதிரி இருக்கு. அது இப்போ இல்லையா? அது இப்போ உடைச்சு பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். இந்த கும்பாபிஷேகத்தில் ஒரு இடத்தை வச்சு கட்ட போய் அதை பாதுகாத்துருக்கேன். அதனுடைய தான் இந்த விவசாயத்தோட சம்பந்தோடைய தான் இந்த ஊருக்கு அதே பேர் வந்திருக்கும் போல கிடக்கு. இந்த இடத்துல சந்தை வந்ததுக்கு காரணம் இந்த ஊர்ல வாழ்ந்தவர்கள் அதிகமா தோட்டம் செய்தது. ஆனா இன்றைக்கு
தோட்டமே இல்லை. அதை எல்லாம் புள்ளியால ஓட்டு தோட்டத்தினால கேட்க கொஞ்சம் கவலையா தான் இருக்குமே. இந்த இந்த ஊரினுடைய அடையாளம் மாறுதல்ல, ஊர் சூழல்ல இருந்து நகரமயமாகுது. அப்ப அது நகரமயமாகிறது பல வழிகள்ல நன்மைதான். ஆனா அந்த பழைய வாழ்க்கை முறை இல்லாம போகுதுன்னு ஒரு கவலை இருக்கும் தான். சரி ஐயா, உங்களுடைய பெயர்? கொழுந்து தேநீர். சரி ஐயா, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. எங்களுக்கு நல்ல தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க. நன்றி ஐயா. சரி சரி. திருநெல்வேலி மேற்கு எங்கே இருக்குன்னு காட்டுறேன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கோ. இதுதான் திருநெல்வேலி மேற்கு பகுதி. இப்போ நான் இதில் நிற்கிறேன். இப்படியே போனால் திருநெல்வேலி சந்தி, இந்த பக்கம் வந்தால் அந்த நல்லூருக்கு போகிற, அதாவது ராசபாதை வந்து சந்திக்கிற சந்தி. இது கல்வியங்காட்டு சந்தி. இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் பாருங்கோ. இப்படித்தான் இந்த ஊரினுடைய வரைபட அமைப்பு இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இதால் இப்படியே போய் இதுக்குள்ளே போய் இப்படியெல்லாம் சுற்றி வந்து திரும்ப இதால் இப்படி வந்து இப்படி சுற்றி இதுக்குள்ளெல்லாம் சுற்றி வர போகிறோம். ஆனால் திட்டம் போடுற மாதிரி வர மாட்டோம். ஆனால் தொடங்கி சந்திக்கு போகாமல் இங்கே தான் முதல் போக போகிறோம். இதுக்குள்ளெல்லாம் போக போகிறோம். போய் இங்கே போய் சரி குறுக்காலையெல்லாம் போவோம். வாங்க வரும் போவோம். சரி, எங்களுடைய பயணத்தை தொடங்குறோம். இதில் இருக்கிறது அம்மன் கோயில் வீதி. இதில் இருக்கிறது திருநெல்வேலி அரசடி அருள்மிகு ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் கோயில் தான் அந்த கோயில். இப்போ கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இதில் வேறுங்க ஒரு பெரிய அரச மரம் நிற்குது. அதில் ஒரு பாட்டி கும்பிட்டு கொண்டு நிற்கிறா. அந்த பாட்டி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு பிறகு பாட்டியோட கொஞ்சம் கதைப்போம். பாட்டி கதைக்கலாமா? என்ன பெயர் உங்களுக்கு? தனேஸ்வரி. தனேஸ்வரியா உங்களோட பெயர்? எந்த ஊர் நீங்கள்? இந்த இடம் தான். இது என்ன கோயில், அது என்ன கோயில்? சத்தியஞ்சுவம், அது அம்மன். அம்மன் கோயில், சிவனம்மன். இது சக்தியும் சிவனும் இருக்கிறது. இது உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு காலமா இந்த கோயிலினுடைய பழமை இருக்குது? இது எனக்கு தெரியாத காலம் தொடக்கம் இருக்கு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையான கோயில்? எல்லாமே நம்பிக்கை தான். தெய்வம்னா நம்பிக்கை. நம்பிக்கை. சிவனண்டு படைச்சவன் அவன் எங்களை எப்படியோ வாழ அவர்கிட்ட கேட்டா தெரியும். ஒவ்வொரு நாளும் வந்து கும்பிடுறதா? 2 தரம் வருவேன். 2 தினம் வருவீங்களா? எத்தனை மணிக்கு வருவீங்க? அப்படியே முடிக்க லேட்டாக போச்சு. குளிர் என்ன குளிர் தாங்கலாம் கிடக்குது. எத்தனை மணிக்கு வருவீங்க? முடிக்க வந்தா இனி பின்னி ஒவ்வொரு நாளும் வருவீங்களா? தவறாதா? சரி, உங்களுக்கு எத்தனை வயது இப்போ? எனக்கு இப்போ 76. 76 வயது. 76 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் வாரீங்களா இல்லை இடைக்கிட? கல்யாணம் முடிச்ச அப்புறம் அங்கே போனது, அதுக்கு பிறகு திருமணம் செய்தது அங்கே சிலாவம். சிலாவத்துலையா? அங்கே இருந்தீங்க? எவ்வளோ காலம் அங்கே இருந்தீங்க? இந்த பிரச்சனை அங்கே இருந்து அப்புறம் பிரச்சனையோட அங்கே போனாங்க. அங்கே எவ்வளோ ஆண்டு இருந்தீங்க? 7 வரைக்கும் 8 வரைக்கும் நின்றுட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்கு? திருநெல்வேலியா சிலாபமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சிலாபம் நல்ல காற்று, தென்னங்காற்று இதுகள். ஆனால் எங்கட திருநெல்வேலியை போல வராது. என்ன நீங்கள் என்ன வேலை செய்த? நீங்கள் முந்தி யூனியனில் கொஞ்ச நாள் வேலை இது போட்டு விட்டுட்டேன். கல்யாணம் முடிச்சதோட விட்டாச்சு. சரி. எத்தனையாம் ஆண்டு திருமணம் முடிச்ச நீங்கள்? 80. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர் வந்து பிடிக்கும். வேண்ட ஊர் பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஊரை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? பிறந்ததுன்றதை விட வேறு என்ன சிறப்பு இருக்கு? இங்கே தான் திருநெல்வேலியில் என்ன குறை இருக்கு? ஒரு குறையும் வேண்டி இல்லை. அது இப்போ உள்ள திருநெல்வேலி எல்லாம் இறந்த வேலி. இப்போ கதைச்சி வேலை இல்லை. நான் இனி அங்கால போகிறேன். நான் இதுகளை கதைச்சேன். எங்கால போகிறோம்? மேலே மேலே சாவு என்ன எவ்வளோ ஆயுளோட வாழ போறீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு சிவன் சக்தி விடுவாரு அவங்கள. ஆக்கள் எல்லாத்தையும் மூப்புகள் இதுகள் சரியில்லை. இப்போ இருக்கிற நடைமுறை மாறிக்கொண்டு வருது. என்ன அந்த காலத்தில் மனுஷர் மாதிரி. இப்போ இதில் நான் போனால் வாகனம் போனாலும் ஏற்றி கொண்டு போவோங்க. அப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லையே. நீ என்ன விழுந்த என்ன கிடந்த என்ன அடித்து போட்டு விட்டுட்டு விடுறாங்க. அதுதான் என்ன எல்லா இடத்தையும் அதுதான் சிக்கல். நாடு உலகமே மாறி போச்சு. முந்தி மனிதாபிமானத்தை தேடின உலகம் இன்றைக்கு நேரத்தையும் பணத்தையும் மட்டும்தான் தேடி கொண்டிருக்கு. என்ன நான் சரியா சொல்லியிருக்கேன்? பணம் தான் முக்கியம். இப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் யாருன்னு மதிப்பு. எங்கே என்ன விசேஷம்? நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊருன்ற சிறப்பும் பதிவு செய்கிறது. அப்படி வந்து தான் உங்களை கண்ட நாங்கள். நீங்கள் நம்பிக்கையோட வழிபட்டு கொண்டு வந்தீங்க. அப்போ கொஞ்சம் காத்திருந்து உங்களோட கதைச்ச நாங்கள் குழப்பக்கூடாது தானே? செய்தது சரியா இல்லை குழப்பிருக்கலாம்?
அது அவற்றை சோடின ஆ. அதுவும் அவர் தான் விட்டிருப்பேன். ஆ. எல்லாமே அவன்தான். அதான் சொன்னேன், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகள சிவபுரானந்தனை இந்த வினை முழுதும் ஓய உரைப்பானே கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்த இது. அவன் கண்காட்டி வந்து அருளுவான். மனுஷர் மாதிரி வந்து லாவுவான் எங்களோட. அப்படி கொடுத்ததான் சிவன். சிவன் 64 கலை. அந்த சிவனின் இப்படி ஏண்டா இந்த மக்களை எப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்று அவரே தடுமாறுறேன். பொண்டும் காப்பு கிடப்பில்லையே. முந்தி எங்களோட சின்ன வேலையண்டா எவ்வளவோ பண்ணும். டியூஷனுக்கு பிள்ளைகளை விட்டுட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்றி இறக்கி இப்போ பார்க்க இல்லையே என்ன நடக்குது. போத வசதிகள் அதுகள் தானே. அதான் பிள்ளையான அதைத்தான் முதல் நிப்பாட்டணும். கோனையும் நிப்பாட்டணும். கோன் வழிய கதைகள் அதுகள் இதே கோட்டில் போய் எடுத்தீங்களா எல்லாம் தெரியும் என்னன்னு. யாழ்ப்பாணம் கோட்டு இருக்கு, அதில் போய் பாருங்க. எத்தனை நான் ஒரு இதுக்கு போனேன். அப்போ எத்தனையோ இளம் குடும்பங்க ஒரு பிள்ளையோட புருஷனை வேண்டாமண்டவையும் அவன் கள்ள பெண்ணில் வச்சு கண்டுறவே கேட்டுக்கொண்டு இருக்கவே எனக்கு விசரை வந்து ஒளிம்பி வெளியில் வந்துட்டு. நீங்கள் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் இருந்திருக்கும் தானே, கணவன் மனைவிக்கு இடையிலான சிக்கல்கள் இருந்திருக்கும். ஆனா அந்த காலத்துல விவாகரத்துக்கு போறவர்களுடைய தொகை குறைவு. ஆனா இப்போ புதிய அளவில் அதிகரிச்சிருக்கல. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் இதுதான் காரணம். ஏதோ ஆசை மோசம் போகுது. ஆசை அளவில்லாம மோசம் போகுது. இன்னும் கண்டோடனே அங்க கண்டோடனே கதைக்கணும் கொள்ளினம். அது பிறகு ஓடுகினம். பிறகு மண்டபத்தில் கல்யாணம் செய்யணும். அந்த அது பண்ண வச்சு சொல்லி வேலை இல்லை ஐயா. ஏன் இந்த அநியாயம்? இப்போ இப்படி என்ன இன்னொரு 100 ஆண்டு கழியங்கிற மக்களினுடைய மனநிலை எப்படி மாறப்போகுது? அதை யோசிச்சு பார்க்கவே கவலையா இருக்குல்ல என்ன? அதான் இப்போ சின்னஞ்சிறுத்துகளை தான் பெரிய கஷ்டம். என்ன அந்த காலத்துல நீங்க ஒரு பிள்ளையை வளர்க்குற கட்டப்பட்ட பாட விட இப்போ பல மடங்கு பாடுபடணும் என்ன? அது நீங்க கேட்காது. சின்னனே திருப்பி கதைக்குது. அது சரியா. திருமணம் செய்த பிறகு விவாகரத்து ஆகிறதுக்கு என்ன காரணம்? அதான் கண்டது காதல். திருமணம் செய்த பிறகு காதல் இருக்கா? இல்லை திருமணம் செய்து காதல் முடிஞ்ச உடனே ஆசை முடிஞ்சது. அடடா, ஒரு ஆளை கண்ட உடனே காதல் செய்யறது பொருத்தமற்றதுன்றீங்க. கண்டா ஒரு ஆண்டு 2 ஆண்டு அந்த காலத்துல ஒரு கல்யாணம் செய்யறேன்னா 1000 செருப்பு தேயும். என்ன இந்த பேச்சுவார்த்தைக்கு போய் வந்து அவர்களை விசாரிக்கிறது, ஒரு ஆள் அளவு பார்க்கறதுல இருந்து என்ன பக்கத்துல அந்த குடும்பக்காரர் போய் பக்கத்துல நின்று கதைப்பினும். அந்த பொம்பளை உயரம் என்ன விசாரிச்சு பொம்பளைய வழியில காட்டாயினும். சாமத்திய வீட்டுல பல்லாக்கில கொண்டே காட்டு. இப்ப என்ன சனியனோ தெரியா. நமக்கு என்ன அம்மாளாச்சு. சரி அம்மா, நன்றி. உங்களை கண்டு கதைச்சதுல எனக்கு மகிழ்ச்சி. சரி அம்மா. சரி இதை கும்பிட்டுட்டேன். நீ அங்க இதுல போய் கும்பிடுவீங்களா? அம்மா உள்ளுக்கெல்லாம் வேலை நடக்குது. அது வெளியில நின்று கும்பிடலாம். சரி அம்மா, கவனம். சரி நாங்கள் சரி போங்க வாரம் பெருவம் போங்க வாரம். சரி, என்னென்னா ஒரு ஊர் பதிவு செய்வோம்னு தான் தொடங்கினாங்க. எங்களுக்கு இந்த சமூக ஊடகம் மூலமாக ஒரு அக்கா எங்களை தொடர்பு ஒன்று கதைச்சவா. அப்போ திடீர்னா பவனீசன் போட்டுன்னுண்டா. அப்போ நான் கதைச்சி போட்டு அக்கா சொன்னால் கட்டாயம் இப்போ வீட்டை வந்து தானே போகணும். நான் சொன்னேன் சுற்றி பார்த்துட்டு வாரேன்னு சொல்ல, இல்லை வீட்டை வந்து தான் போகணுமெண்டா. அந்த அக்கா கூப்பிட்டா கூட பரவாயில்லை. தங்கச்சி என்ன சொல்லுங்க, அவன் சொல்கிறா நீங்கள் இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் போய் எடுத்து போட்டு இப்போ பிறகு ஒரு நாளைக்கு வாரேன்டா. நீங்கள் இப்போ வந்து வீட்டை பாருங்கோ, பிறகு எப்போ என்றாலும் வந்து போங்குவோம். சின்ன தங்கச்சி, அதனால் நாங்கள் போவோம் விடையில் தானே போவோம் வாங்கோ. இப்படி இதால் போய் காட்டிக்கொண்டு போகிறோம், இங்கே வரைக்கும் போகிறணும். சரி வாங்க. அந்த பாட்டி சொன்னது எல்லாம் உண்மை தெரியும். காலம் எப்படி மாறிக்கொண்டு போகுது. இதில் வெள்ளப்பக்கம்தான் திருநெல்வேலிக்குள்ளே வரும். இந்த இதில் பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். இந்த இதில் பெயர் பலகையை பாருங்கள், அரசடி அம்மன் வீதி திருநெல்வேலி மேற்கண்டு எழுதி இருக்கு. திருநெல்வேலி மேற்குக்குள்ளே தான் நிற்கிறோம். அதால் குழப்பம் தேவையில்லை. இனி இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம்.
நாங்கள் இப்போ அந்த அக்கா சொன்னோம்ல சந்திக்கிறதுக்கு இந்த வீட்டை வேற சின்ன தங்கச்சி ஆக்கள், சின்ன குழந்தை தங்கச்சி, குட்டி தங்கச்சி. ஆனால் என்ன சிக்கலைன்னா ஒரு ஒழுங்கைக்குள்ளே போனாங்களோ அதுக்குள்ளே ஒழுங்கை முடியும் வரைக்கும் போனாங்க, சரியாக வீட்டை கண்டுபிடிக்க முடியலை. இதில் ஒரு கோயில் இருக்குது. இது என்ன கோயில்? இது அம்மன் கோயில். இந்த வரிசைக்கு அம்மன் கோயில் தான் போல இருக்கு. என்ன சரி, இந்த கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். என்ன காளி கோயில் அடி, காளி கோவிலை. இந்த கோயிலினுடைய அமைப்பை பார்த்தீங்களா? நல்ல வேலைப்பாடோடு இருக்குது கோயில். கொஞ்சம் மாட்டை பாரு, பெரிய மாடு இடிச்சு போட முடியாப்பா, பயமாக கிடக்கு. திடீரென இடிக்கிறது ஓடி வந்தால் என்ன செய்கிறது? பேர் முட்டி பின்னுக்கு தான் இருக்கு. நல்லா இருக்கு வேலைப்பாடு. திருநெல்வேலிக்கு வெரோணும் வண்டி யோசிச்சு இன்றைக்கு தான் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. இப்படி பயணம் செய்வோம். சரியா? இதுதான் காளி கோயில். இதால் இப்படி போவோம். இப்படி நேர போய் பிறகு குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். சரியா? இந்த வீதியில் வலப்பக்கம் தொடர்ச்சியாக பெரிய பெரிய வீடுகள் தான், இடப்பக்கமும் பெரிய பெரிய வீடுகள் தான் தொடர்ச்சியாக இருக்குது. நான் அடுத்தது இன்னொரு பெரிய கோயில். எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் தூரத்துக்குள்ளேயே 3வது பெரிய கோயிலை காண்றோம். இது என்ன கோயில்? இந்த கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். ஆமாம், கோயிலினுடைய அந்த பக்கத்துக்கு போயிடுவோம், முன் பக்கத்துக்கு. எது முன்பக்கம்னு தெரியல. கூடுதலாக கிழக்கு வாசல் தான் இருக்கிறது. இதில் இந்த பக்கம் வருது மேற்கு வாசல்னு நினைக்கிறேன். பெரிய கோபுரம் மேற்கு பக்கம் தான் இருக்குது. ஒரு புதிய கோபுரம் கட்டுறதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்குது. கணபதி துணை, கணபதி பிள்ளையார் கோயில். வேலை நடந்து கொண்டிருக்கு. சரி, எவ்வளவு தூரத்துக்குள்ள இந்த கோயில் மகளே? இதுவரைக்கும் நாங்கள் 550 மீட்டர் தூரம் தான் வந்திருக்கிறோம். அந்த சந்தி பகுதியிலிருந்து 550 மீட்டர் தூரம். அதுக்குள்ள மட்டுமே 3 கோயில், அதுவும் வீதியோரத்தில். இனி உள்ளுக்கு போக எத்தனை கோயில் இருக்கோ தெரியல. இந்த வீதியால் போவோம். இதில் வலப்பக்கம்தான் திருநெல்வேலி மேற்கு. அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். பிறகு நிறைய பேர் பார்த்துட்டு நம்பி இதை அதுக்குள்ளே வராது இதுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவீங்க. இந்த வீட்டு அமைப்பு பார்த்தீங்களா? பூங்கனோட இது நல்லா இருக்குது இந்த வீட்டு அமைப்பு. சரி, இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம்னு பாருங்கோ. சொல்லுங்க பாப்பா. இது கோயில் வீதி, டெம்பிள் ரோடுன்னு சொல்லுவீங்களா? டெம்பிள் ரோட். அந்த வீதிக்கு வந்துட்டோம். திருநெல்வேலி கிழக்கண்டு காட்டுது மக்களே இது. சரி, நாங்கள் அப்படி பார்த்து கொண்டு போவோம். சரியா? இதால் வேலை இப்போ வேலை பக்கம் திரும்ப போகிறோம். நேராக போனால் நல்லூர் கோயிலுக்கு போகலாம். சரி, இந்த வீதியில் வெள்ளப்பக்கம்தான் திருநெல்வேலி மேற்குக்குள்ளே வருமெண்டு கூகுள் வரைபடத்தில் காட்டுது. சில வேளைகளில் ஏதும் மாற்றம் இருந்தால் சொல்லுங்க. திருநெல்வேலின்னு தான் எழுதியிருக்கு. ஆனால் மேற்கா கிழக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் வரைபடத்தில் மேற்கண்டு தான் காட்டுது.
இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெற போகிறோம். இந்த காணொளியினுடைய தொடக்கத்தில் ஒரு தாத்தாவோட கதைச்சினாங்க. அந்த தாத்தா திருநெல்வேலி எந்த அளவுக்கு மாற்றம் கண்டிருக்கின்ற தகவல்களையும் திருநெல்வேலி பற்றிய சில தகவல்களையும் எங்களோட பகிர்ந்திருந்தார். அடுத்த கட்டமாக ஒரு கோயில் பகுதியில் ஒரு பாட்டியை கண்டு கதைச்சினாங்க. அந்த பாட்டி இந்த காலத்து இளைஞர்கள் தொடர்பாக பல தகவல்கள் எங்களோட பகிர்ந்திருந்தார். எனவே அந்த இரண்டையும் சேர்த்து உள்ளடக்கி இன்னும் சில இடங்களுக்கு எங்களால் பயணம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த இரண்டுமே முக்கியமானது. அதில் வெட்டுறதுக்கே யோசித்து தான் வெட்டணும். ஏன்னா அவர்கள் கதைச்சதெல்லாம் பயனுள்ள தகவல்கள் தான். எனவே இப்போ இந்த இடத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்குற இடங்களை அடுத்த காணொலியில் தாரோம். நன்றி, வணக்கம்.